டைட்டில் ஸ்பான்சர் 5K கார் கேர் உங்கள் காரை சிறந்த தரத்தில் சிறப்பு சலுகையில் சர்வீஸ் செய்வதற்கு பவர்ட் பை SL Group of Institutions and உதயம் பிரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ். Boski's Burning Point. Hello everyone, welcome to Boski's Burning Point. Sir, வணக்கம் sir. வணக்கம் மிஸ்டர் சுஹேல். வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். கிங்ஸ் 11 பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. அனதர் ஃபெதர் இந்த டர்பன் சொல்லலாம், பஞ்சாப் வின் பண்ணிருக்கிறதுனால. அண்ட் எல்லாரும் ரொம்ப நாம ஆவலா பேசியே நாம கொண்டு வந்துட்டோம். ஒருத்தர் 11ல கிராண்ட் காலா ஓப்பனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராண்ட் கேலா ஓப்பனிங். கேல் வந்து எல்லாரும் ஒரே சிரிப்பு முகத்துல, கேல் ஃப்ரெண்டியே பார்த்த மாதிரி ஒரு சிரிப்பு. மோஸ்ட் வெல்கம். பட் டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் த ஹோல் மேட்ச், கிரிக்கெட் பார்த்த அத்தனை பேரும் பேச போறது என்னன்னா, இன்னத்துக்கு விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸ் 17th ஓவர் கொண்டு வந்தாரு, அது எப்படி இப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்டுருக்காங்க. நான் என்ன ரீசன் யோசிக்கிறேன்னா, 2 லெக்கீஸ் இருந்தாங்க, பிஷ்னா அண்ட் எம் அஸ்வின். ஸோ 2 லெக்கீஸ் டேக்கிள் பண்றதுக்கு 2 லெப்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தரன் துபையை கொண்டாருன்னு நினைக்கிறேன், சிவம் துபைய. பட் எனக்கு தெரிஞ்சு ஏபி டிவிலியர்ஸ் கொண்டாந்து லெப்ட்ல ஆடுன்னு சொன்னா கூட வச்சிருப்பாரு. ஏன்னா அவரை மிஞ்சி ஒரு பேட்ஸ்மேன் கிடையவே கிடையாது இந்த IPL லீக்ல. அப்படி இருக்கும்போது இன்னத்துக்கு அவரை 17th ஓவர் கொண்டு வந்தீங்க. ஏன்னா மினிமம் பிளஸ் 30 to 40 ரன்ஸ் டவுட்டே கிடையாது. 10th ஓவர் 12th ஓவர் வந்திருந்தாருன்னா இது பெரிய டாக்கிங் பாயிண்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ட் கமிங் டு தி அதர் திங்ஸ், நீங்க பார்க்கும்போது எம் அஸ்வின் ஆஃப் த லெக் ஸ்பின்னர்ஸ், எம் அஸ்வின் வந்து ஒரு பசில் இருக்காரு. என்னன்னு பார்த்தா, லெக் ஸ்பின்னர்ஸ் போலிங்ல கூகுளி போடுவாங்க, பட் எம் அஸ்வினுடைய ஆக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வராரு, ஆஃப் ஸ்பின்னர் வரா மாதிரி வராரு. அதாவது வெங்கட்ரமணா ஆடினாரு, எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட் அவர் இந்தியன் டீம் ஆடினார் வெங்கட்ரமணா. அவருடைய ஆக்ஷன் ஆஃப் ஸ்பின், அவரு ஆஃப் ஸ்பின் ஆக்ஷன்ல வந்துட்டு லெக் ஸ்பின் போடுறாரு. ஸோ போலிங்ல கூகுளி பார்க்கலாம், நீங்க ரன்னப்லயே கூகுளின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எம் அஸ்வின் முகமது ஷமி, அவர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்டும் எடுப்பாரு, கடைசி 6 ஓவர் 6 கொடுப்பாரு, 6 ஓடும் 6. அண்ட் அவங்களுக்கு யாரு எந்த டீமுக்கு நம்பிக்கையே இல்லையோ அவங்களுக்கு சாமி நம்பிக்கைக்கு பதில் ஷம்மி நம்பிக்கை வந்துடும். கடைசியில கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். அப்கோர்ஸ் திருப்பி இவங்களுடைய ரிப்ளைல KL ராகுல், லைட் ஹவுஸ் ஆஃப் தேர் டீம். அதாவது ஏன் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் KL ராகுல்னா, எந்த 50 100 ஃபாஸ்டா அடிக்கணும், எதை மெதுவா அடிக்கணும்னு பக்காவா தெரிஞ்சிருக்கு. எந்த கட்டங்கள்ல நான் மாணிக்கமா இருக்கணும், எப்ப நான் பாஷாவா மாறணும் அப்படின்றது பிரில்லியண்டா தெரிஞ்சு நாடுற ஒரு பிளேயர். அல்டிமேட் பேட்டிங். அப்கோர்ஸ் கேல் வாஷிங்டன் சுந்தர் அச்சு அடிலாம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சார். அந்த சிக்ஸர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் டிலைட்டா இருந்தது. மறக்க முடியாம நான் மறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சிராஜ்னு ஒரு போலர் இருக்காரு, அவரை பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பாவே சொல்லணும். அதாவது தமிழ்ல காணல் நீர்னா மிராஜ், காணல பால் அப்படின்னா சிராஜ். ஏன்னா அங்க நம்ம உமேஷ் யாதவ் கடுப்புல இல்ல கோலிட்டேன், ஏங்க இதெல்லாம் நான் பண்றேன்னு இதே இதுக்கு இன்னொரு வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, சொன்னா நான் குத்துட்டு போறேன் இந்த 6. அவர் பால் கொடுக்குறாரு, நான் ஒரே பாலுக்கு 2 6 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி. அண்ட் இதுல வந்து ரொம்ப ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னா, கேலும் ராகுலும் ஆடிட்டு கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க பாத்தீங்களா. இது ஒரு திடீர்னு ரொம்ப சீரியஸான படத்துல ஒரு காமெடி வந்த மாதிரி இருந்தது. மத்தபடி ரொம்ப கன்வின்சிங்கா கிங்ஸ் 11 பஞ்சாப் அடிச்சிட்டாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் வந்து ரொம்ப லேட்டா இறக்குனது வந்து ஒரு பெரிய ஒரு பிளண்டரா நம்ம இப்ப பாக்குறோம். அவங்க ப்ரொமோட் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி ரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு டூபே அடிச்சாரு. ஆக்சுவலி டூபே வந்து வாஷிங்டன் சுந்தர் இடத்துல கூட வந்துருக்கலாம் சார். ஏன்னா வாஷிங்டன் சுந்தரோட ஒரு பெட்டர் ஹிட்டரா டூபே நமக்கு தெரியுறாரு. ஏன் வாஷிங்டன் சுந்தர் அவ்வளவு அப்ல ப்ரோமோட் பண்ணணும்னு எனக்கு தெரியல சார். Obviously what you say is right. Both the batsmen Washington Sundar and Dubey put together ஓட AB de Villiers leftலயே அடிப்பாரு ஜஸ்ட். அதனால ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், கோலி வந்து தோனியை சவாலாட்டினார். ஹலோ, நீங்க வந்து 16th ஓவர் பியூஷ் சாவ்லா கொண்டுருவீங்க, நான் பேட்டிங்ல 17th ஓவர் AB de Villiers கொண்டு கூடாதா அப்படின்னு ஒரு சவாலா எடுத்துன மாதிரி இருக்கு. காம்ப்ளசன்சி செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா RCB நல்லா பீக் ஆயிட்டு இருக்காங்க ஃபார்ம்ல அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் புதுமையை காட்டுறேன் கேப்டன்சில அப்படின்னு பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ஷார்ஜா கிரவுண்ட் வேற, பெரிய டேர்ன் இருந்தது, ரொம்ப மைனர் டேர்ன் தான் இருந்தது. எல்லா பாலுமே நல்லா கரெக்டா பேட்டுக்கு வர மாதிரி தான் தெரிஞ்சது. ஆக்சுவலி RCB 10 overs முடியும் போது எல்லாருமே வந்து ஒரு நியரிங் 200 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஏதோ கடைசி ஓவர்ல ஷாமியோட புண்ணியத்தால அவங்களுக்கு வந்து 171 அப்படிங்கிற டோட்டல் கிடைச்சது. இல்லைன்னு சொன்னா ரொம்ப பெரிய ஒரு லாஸ்ட் ஓவர் 24 ரன்ஸ். பட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி நைட் வந்து ஷார்ஜால டிராபிக் கமிஷனர் வந்து கேட்டார்னு நினைக்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாரு கோலி இவர்கிட்ட,
கோலி கிட்ட கொஞ்சம் அந்த டெவிலியர்ஸ் கொஞ்சம் பின்னாடி அனுப்புங்க, நிறைய கார் வந்து டென்ட் ஊந்துருக்கான், நேற்று ஒரே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுங்கன்னா நார்மலா, அதாவது விஷயமே தெரியாத ஒரு கேப்டன் கூட டெவிலியர்ஸ் காலில் வந்து உங்களுக்கு என்ன டவுன் வேணுமோ போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பட்டது அந்த மூவ். கரெக்ட் சார். இருக்கலாம். மேபி ஏபிடியே கூட வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். கோலி கூட வந்து ஓவர்ஸ் நடுவுல போயிட்டு யாரையோ கையெல்லாம் காமிச்சு பேடப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேபி அதை ஏபிஏ கூட வர சொல்லி இருந்திருக்கலாம். பட் அவர் வந்து தன்னை டவுன் ப்ரொமோட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து அடுத்து சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்றது வந்து ஏபி டிவிலியர்ஸ்ல மேபி டிவிலியர்ஸ் நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச த காஸ்ட் ஆஃப் த டீம் ஒரு நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஆஃப் ஐபிஎல் வந்து யாருமே அப்படி கீழே வரமாட்டாங்க. அன்லெஸ் அந்த 17th ஓவர் வரைக்கும் யாராவது நோலாஸ்ல போயிருந்தா வேணா ரைட், அது ஜஸ்டிஃபைபிள். பட் விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் பேட்டிங்கை வந்து ஏபிக்கு முன்னாடி அனுப்புறதுலாம் ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. இது கோலி வந்து பேப்பர்ல வந்து ஃப்ரைடே மார்னிங் என்ன ரீசன் சொல்றாருன்றது அப்ப பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெரிய புதிர், இது யாருக்குமே பதில் தெரியாது. கரெக்ட் சார். சார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கோலி வந்து ஏன் டிவிலியர்ஸை பதுக்கினாரோ அதே மாதிரி இவ்வளவு நாளா பவர் பிளேல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அவங்க வாஷிங்டன் சுந்தரை ஏன் சார் தள்ளி வச்சாரு? இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இத பார்த்த உடனே நிறைய பேருக்கு மைண்ட் சைக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாத்துங்க, அங்க வந்து படிக்கல், வாஷிங்டன் சுந்தர், டுபே இவங்க எல்லாம் இருக்கும்போது லெக் ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்டர் பெட்டருங்கிற ஆங்கிள் அப்படி திங்க் பண்ணிருக்கலாம். பட் இங்க பார்க்கும்போது கிறிஸ் கேல் ஒரு பவர்ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நிக்கோலஸ் புரான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க லேட்டர் ஸ்டேஜ்ல வந்தா அதை டேக்கிள் பண்றதுக்கு வாஷிங்டன் சுந்தர் நல்லா இருக்கும்னு அப்படி யோசிச்சிருக்கலாம். சோ இந்த லெஃப்ட்ங்கிற ஒரு விஷயம் ஐ திங்க் ஹி வாஸ் அப்சஸ்ட் வித் திஸ் லெஃப்டி கான்செப்ட்னு நினைக்கிறேன் விராட் கோலி இந்த மேட்ச்ல. பட் பஞ்சாபோட பியூர் கிளாஸ் லைக் வந்து மாயங்க் அண்ட் ராகுல் இவங்க வந்து இந்த சீசன்ல வந்து 8th மேட்ச் இதுல வந்து 350+ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் 200+ ஸ்டாண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ஆடி இருக்காங்க சார். ஸோ அதை திரும்பவும் ரெப்ளிகேட் பண்ணாங்க, ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப சூப்பரான ஸ்டார்ட் சார். யாருமே இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்டார்ட் மாயங்கும் ராகுலும் கொடுத்தது சார். அந்த பேரை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். அவன் வந்து சிலதான் கெமிஸ்ட்ரி பக்காவா நம்ம இதுல சொன்ன தெரியுமா உங்களுக்கு, சிஎஸ்கே பொறுத்த ராய்டு அண்ட் வாட்சன் சொல்றேன் பாத்தீங்களா, அது என்னன்னு கரெக்டா லாஜிக்கலா சொல்ல வராது. பட் அவங்க 2 பேர் கம்பைன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. சோ இவங்களதுல வந்து மாயங்க் அகர்வால் அண்ட் ராகுல் வந்து அவங்களோட காம்பினேஷன். ஒரே விஷயம் என்னன்னா 2 பேருமே 6 அடிக்கிற கெப்பாசிட்டி டெரிஃபிக்கா இருக்கு. ஓகே, பட் அன்னைக்கு டேல யார் பெட்டர் ஹீட்டரோ அந்த இன்னொரு ஹீட்டர் கரெக்டா அமைக்க வச்சுக்கிறாங்க, சிங்கிள்ஸ் காட்டாட்டி இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்சல்யூட் ஜீரோ ஈகோ அந்த மாதிரி நீங்க பாக்குறது ரொம்ப ரேர். அதான் அவங்களுக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் 4 டவுனுக்கு மேல ரொம்ப காமெடி பேட்டிங். பட் இந்த முதல் நாளுக்குள்ள கலைக்கிறாங்க. மாயங்க் ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ஒரே ஒரு மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணாரு, இவரு சஹல் ஒரு மிஸ்டேக் இப்ப பண்ணிருக்காரு. அவர் டாஸ் பண்ணி தனக்குள்ளேயே பாதி பிச்சிலேயே போட்டிருந்தவர் போயிட்டு இப்ப விக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மள சிரிச்சினே காலரை கட்சினே தூக்கி கிரீஸ் கிட்ட பால டாஸ் பண்றாரு. அதுல ஒரு 6 போச்சு. இன்ஃபேக்ட் இஸ் அ ஷார்ட் ஸ்டேச்சர்ட் பர்சன் யாரு, மாயங்க் அகர்வால். அவருக்கு பிச் ஆஃப் த பால் ரொம்ப ஈஸியா இருந்து ஒரு 6 அடிச்சாரு. ஏன்னா ஸ்லைட்லி அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் பிச் ஆச்சு. அந்த முதல் 6 அவுட் ஆன பால் கரெக்டா லெக் ஸ்டம்ப்ல பிச் ஆகி பேட பிரஷ் பண்ணிட்டு போல்ட் ஆனாரு. அதனால அவருக்கு ரீச் இல்ல அந்த பால். அதுக்கு சொல்றேன், அவரும் அந்த ஷாட்டுக்கு போயிருவானா, பிகாஸ் அவரு கேஎல் ராகுலுடைய பேட்டர்ன்லயே அழகா டெம்பரமெண்ட் தள்ளி ஆடுறது, திடீர்னு 2 6 அடிக்கிறது அந்த டைப். அவரும் அவசரப்பட்டாரு. பட் எனிவே கேல் கமிங் பேக் டு ஃபார்ம் வித் ஃபுல் ஃபிளாம்போயன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். என்ன ஒரு கான்பிடன்ஸ் சார் கெயிலுக்கு. ஏன்னா வந்து 2 from 12 பால்ஸ் அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்பயும் அவர் ப்ராப்பரா டிஃபென்ஸ் ஆடிட்டு மெதுவா சிங்கிள்ஸ் எடுக்கிறாரு, ப்ராப்பரா செட்டில் ஆயிட்டு கரெக்டா அவருக்கான பால் போடும்போது அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா பால்ஸும் ஹிட் பண்றதுக்கு தான் பார்த்தாரு சார். எனக்கு அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நான் கேட்க வேண்டியது என்னன்னா, ஆர்சிபில வந்து டிவிலியர்ஸ் இருக்காங்க, கோலி இருக்காங்க, இவங்க வந்து பல வருஷமா அந்த டீம்ல இருக்காங்க. இந்த சீசன்ல வந்து ஒரு மாற்றம் இருந்தது. ஆரோன் ஃபின்ச் வந்து அவங்க டீம்ல வந்து ஓபன் பண்றாரு. ஆனா அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த சீசன் நகர்ந்துட்டு இருக்கு சார். உங்களுக்கு எப்படி சார் ஆரோன் ஃபின்ச்சோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார்? ஆரோன் ஃபின்ச் வந்து பிரில்லியன்ட் பேட்ஸ்மேன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு பர்டிகுலர் பால்ல இன்ஸ்விங்கர், பால் தட் கம்ஸ் இன் ஆஃப் கட்டர் இல்ல கூகுளி, இந்த 3 டெலிவரிஸுக்கு சசப்டபிளா இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, வல்னரபிள் அந்த 3த்துக்குமே. புவனேஸ்வர் குமார் அவர் சொல்லி எடுப்பாரு உள்ளுக்குள்ள வர டெலிவரியில. அந்த பால் வந்து நீங்க டைடும், நீங்க ஃபின்ச்சை வந்து ரன் அடிக்க விடாம ஒரு 3-4 பால் நீங்க டைட்டா ஆஃப்ல இருந்து உள்ள வர பால் போட்டுனே இருந்தீங்கன்னா இறங்கி சுத்திடுவாரு. அது என்ன அதுக்கு அந்த பிரச்சனையை கவுண்டர் பண்ணவே இல்லை.
ஸோ இன்னைக்கு அஃப்கோர்ஸ் லெக் பிரேக்ல போல்ட், இன்னைக்கு ஒரு ஜென்யூனான லெக் பிரேக், எல்லாமே இவ்வளவுதான் திரும்புது. பட் இவரு பேர்ஸ்டோல் அவுட் ஆனது காரணம் நாகிங்கா போட்டுனே இருக்கும்போது திடீர்னு பொறுமை போயிருது. ஸோ கெயில்ஸ் கம்பேக் வந்து பஞ்சாபுக்கு திரும்ப நம்பிக்கை கொடுத்துருக்கும்னு நீங்க நம்புறீங்களா சார்? சிங்கிள் பிளேயர்னால சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு மேட்ச்ல மாட்டுச்சு. அவர் வந்து யூஸ்வலா இன்னொரு நல்ல விஷயம், ஓப்பனிங்கே பேர் போனவர் 6 ஓவர்ஸ்ல எல்லாரும் கிட்டக்க இருக்கும்போது கேல பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைனே இன்னர் சர்க்கிள் தான். வரும்போது ஸ்பின் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்பின் வந்து இஸ் நாட் சோ கான்பிடன்ட். அஸ்வின் அவர் எடுப்பார், ஹர்பஜன் சிங் அவர் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ், மேத்யூ ஐடன் மாதிரி பிளேயர்ஸ் அவங்களும் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு வாஷிங்டன் சுந்தர் டைட்டா போட்டு எக்கானமிக்கு பேர் போன ஒரு வாஷிங்டன் சுந்தரை திடீர்னு டெமாலிஷ் பண்ணிட்டாரு. ஃபீல் ஆஃப் தி பால் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு ஒரு 12 பால், அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த ஒரு பிளேயர்னால சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கு கீழே ரொம்ப பேடா இருக்கு பேட்டிங். அந்த எண்ட் ஓவர்ஸ்ல போடுற போலிங் ரொம்ப பேட். அவங்க வந்து ஷமிக்கு வந்து திருப்பி எண்ட் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் கொடுத்தாங்கன்னா தேல் ரிக்ரெட் ஃபார் இட் டெஃபினெட்லி. அவர் இன்னும் இந்த ஆர்ட் ஆஃப் போலிங் தி டெத் ஓவர்ஸ் கத்துக்கவே இல்லை. தீபக் சஹர் தோனி முடிச்சா மாதிரி அவருடைய கோட்டாவை 10 ஓவர்ல முடிச்சிடுறது பெட். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் ஷமிக்கு வந்து பார்க்லேயே முடிச்சிட்டானா கூட கிறிஸ் ஜார்டன் வந்து இந்த மேட்ச் அவங்க கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. லைக் ஸ்லோ பால்ஸ், ஸ்லோ பவுன்சஸ் எல்லாமே நல்லா போட்டாரு. ஸோ அவர் மேபி டெத்துக்கு அவங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கலாம் ஃபியூச்சர் மேட்சஸ்ல சார். சார் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து என்ன ரன்னே அடிக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பவுலிங் கொடுத்தாது அவரு கட்டின காசை தீர்த்துக்கலாம்னு நினைச்சிட்டாங்களா சார்? ஏன் அவரு அந்த மூவ் ஆக்சுவலி வந்து பேக் ஃபயர் ஆகல? அந்த மூவ் எப்படி நீங்க பாக்குறீங்க? லைக் ஒரு சர்ப்ரைஸ் மூவ், அது ஓகே தான். பிகாஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும்னு ஆடுற ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்து வந்தா மைண்ட்ல வந்து இல்ல வச்சு செஞ்சிடலாமா, காலை வச்சு அச்சிடலாமான்னு ஃபர்ஸ்ட் தோணும். இப்படி வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு டைட்டா போடும்போது நீங்க அக்ராஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா போல்டுல எப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு சான்ஸ் ஒன்று எடுத்தாரு. இப்போ பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கிறதுனால பெருசா ஃபால்ட் ஆயிட போறது, என்ன ஆயிட போறதுன்ற ஒரு ஆங்கிள் எடுத்த மூவ், நல்ல மூவ். மேக்ஸ்வெல்லும் பிரில்லியண்டா போட்டார், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் போடுற ஸ்பின்னர் ஆஃப் ஹிஸ் ஓன் போலிங் நல்லா ஃபீல்டிங் பண்ற பெஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் தான். நீங்க பாத்தீங்கன்னா டைவ் வச்சு ஸ்டாப் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட். மேக்ஸ்வெல் நல்லா போடுறாரு, அதுல டவுட்டே கிடையாது. நல்ல மூவ் தான். ஸோ எனிவேஸ் சார், மேட்ச் நல்ல மேட்ச். It was very good to see Gayle back. DK versus Rohit Sharma. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இஸ் கமிங் அப் ஃபார் us. ஸோ நம்ம நாளைக்கு பர்னிங் பாயிண்ட்ஸ்ல வந்து சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் தேங்க்யூ. எஸ் சோஹைல், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம சென்னைக்கு ரொம்ப பெரிய த்ரெட்னு 2 டீம் எப்பவுமே சொல்லுவேன். அந்த 2 டீம் நாளைக்கு மீட் பண்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் எக்ஸைட்மெண்ட். கண்டிப்பாவே நாளைக்கு பர்னிங் பாயிண்ட்ஸோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பாஸ்கீஸ் பர்னிங் பாயிண்ட். டாஸ் ஜெயிச்சது யாரு? மேட்ச் ஜெயிக்க போறது யாரு? மேட்சை மாத்தினது யாரு? மேட்ச்ல ஏமாத்தினது யாரு? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆஃப்டர் எவ்ரி மேட்ச். ப்ளீஸ் டியூன் இன் டு பாஸ்கீஸ் பர்னிங் பாயிண்ட் ஆன் யுவர் ஃபேவரட் பிஹைண்ட் வுட்ஸ் ஏர். டைட்டில் ஸ்பான்சர் 5K கார் கேர் உங்கள் காரை சிறந்த தரத்தில் சிறப்பு சலுகையில் சர்வீஸ் செய்வதற்கு பவர்ட் பை SC குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் உதயம் பிரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ்.